வணக்கம். நான் உங்கள் ராசி மகேஷ்குமார். ராசி கட்டிட கட்டுமான நிறுவனத்திலிருந்து. எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கணும் ஆனவனை வேண்டிக்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பதிவு. கிட்டத்தட்ட நம்ம கம்பெனி ஆரம்பித்து ஒரு 250 வீடு மேலே நல்லபடியாக கட்டிட்டோம். அது இல்லாமல் மிகப்பெரிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணிட்டோம். சரி, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணதுனால என்கிட்ட இருக்க ஜூனியர் இன்ஜினியர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நம்ம ஏன் பில்டர்ஸ்களுக்கு வேலை நம்ம செஞ்சு கொடுக்கூடாது. அதாவது நாங்கள் இப்போ இண்டிவிஜுவல் ஹவுஸ் நாங்கள் கட்டித்தரோம். நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டும் கட்டி கொடுத்துருக்கேன், அப்புறம் ஸ்கூல் கட்டி கொடுத்துருக்கேன், நிறைய வீடுகள் இந்த மாதிரி கமர்ஷியல் பில்டிங்ஸ்லாம் கட்டி கொடுத்துருக்கோம். இதெல்லாம் இந்த பதிவை நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனால் இப்போ புதுசாக என்னன்னா பில்டர்ஸ்களுக்கு, அதாவது சென்னையில் இருக்க பெரிய பில்டர்ஸ்க்கு எங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு குறைவான விலையில் மெட்டீரியல் கான்ட்ராக்ட் முறையில் நாங்கள் உங்களுக்கு வீடுகள் கட்டித்தருவோம் கண்டிப்பாக. ஏன்னா காரணம் என்னன்னா, எங்ககிட்ட ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால அதை நம்ம ஏன் வேஸ்ட் பண்ணாமல் ஒரு நல்ல பில்டர்களுக்கு நம்ம நல்ல முறையில் அவங்களுக்கு ஒரு அருமையான வீடை நம்ம கட்டி கொடுக்கக்கூடாது. ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஹவுஸ் 1000 சதுரடி ஒரு 1000-2000 சதுரடி இப்படி தான் கட்டின்னு இருக்கோம். கஸ்டமருக்கு பில்டர்ஸ்க்கு நல்ல முறையில் மெட்டீரியல் கான்ட்ராக்டில் ஒரு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 4000-லேருந்து 10,000-12,000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நம்ம கட்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துருக்கிறோம். இந்த முடிவை நம்ம நம்மளுடைய சேனல் மூலிமா தெரிவிச்சிடலாம். இதன் அடிப்படையில் எங்களை நல்ல முறையில் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை பெரிய பில்டர்ஸ் எங்களுக்கு கொடுத்தாலும் இல்லை எங்களை நீங்கள் பயன்படுத்தினாலும் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஏன்னா காரணம் என்னன்னா, உங்கள் வாய்ப்புக்காக நாங்கள் காத்துன்னு இருக்கோம். அடுத்தடுத்து ஏன்னா நம்ம ராசி ஜெயம் ஃபவுண்டேஷனை மிகப்பெரிய ஒரு நிறுவனமாக மாற்றணுன்றத நம்மளுடைய இலக்கு. அந்த இலக்கு நோக்கி நம்ம பயணம் போது கண்டிப்பாக பில்டர்ஸ்க்கும் ஒர்க் பண்ணலாம். அதுக்கப்புறம் கமர்ஷியல் பில்டிங்ஸும் நம்ம பண்ணலாம் ரொம்ப குறைவான விலையில். காரணம் என்னன்னா, நமக்கான ஒரு கம்பெனிக்கான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம இருக்கும்போது அதனுடைய வாய்ப்பை நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். கண்டிப்பாக ஏதோ இண்டிவிஜுவல் ஹவுஸ் கட்டின்னு இருக்காங்க, இவங்ககிட்ட நம்ம அப்பார்ட்மெண்ட்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா ஏதாவது கொடுத்தா பண்ணுவாங்களாம் நீங்கள் நினைக்காதீங்க. நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம ரெடி பண்ணி இருக்கிறதுனால தான் கண்டிப்பாக நான் இந்த வாய்ப்புக்காக இந்த வாய்ப்பை உங்ககிட்ட தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுடைய சர்வீஸ் கிட்டத்தட்ட 4 மாநிலத்தில் நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். அதில் முதல்ல தமிழ்நாடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி, ஹைதராபாத், அப்புறம் கர்நாடகா, இந்த 4 மாநிலத்திலையும் நம்மளுடைய சர்வீஸ் கண்டிப்பாக பண்ணலான்னு இருக்கோம். சப்கான்ட்ராக்ட் முறையிலையும் மெட்டீரியல் கான்ட்ராக்ட். ஆனால் எதாக இருந்தாலும் மெட்டீரியல் கான்ட்ராக்ட் தான், லேபர் கான்ட்ராக்ட் கிடையாது. மெட்டீரியல் கான்ட்ராக்ட் முறையில் கண்டிப்பாக நல்ல ஒரு விலையில், அதாவது நீங்களே ஒரு சப்கான்ட்ராக்ட் வேலை செஞ்சீங்கன்னா என்ன காஸ்ட் செலவாகுமோ அந்த காஸ்ட்டை கண்டிப்பாக நாங்கள் குறைச்சி உங்களுக்கு அது ஒரு 100-50 எங்களால் ஸ்கொயர் ஃபீட்டில் கம்மி பண்ணி நல்லபடியாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அருமையான வீட்டை எங்களால் கொடுக்க முடியுற நம்பிக்கையில் நான் தெரியப்படுத்திக்கிறேன். இதை நீங்கள் நல்ல முறையில் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த வாய்ப்பை நாங்களும் சரியான முறையில் பயன்படுத்தி நம்மளுடைய கம்பெனியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான முயற்சியாக தான் இதெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணி இருக்கேன். அதனால் இதை தாழ்மையை கேட்டுக்கிறேன், பணியோடு கேட்டுக்கிறேன். இந்த வாய்ப்பை கண்டிப்பாக நீங்கள் எங்களை வச்சு நீங்கள் பயன்படுத்திங்கன்னா உங்களை வச்சு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை நாங்களும் பயன்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா பில்டர்ஸ்க்கான ஒரு பதிவு. ஏன்னா நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்கள் பயன்படுத்துறது தான் மிகப்பெரிய ஒரு விஷயம். இல்லை இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தது இந்த பதிவோட சேர்த்து இன்னொரு பதிவை நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன். அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா பில்டர்ஸ்க்கான பதிவு சொல்லிட்டேன். நம்ம தமிழ்நாட்டில் அப்புறம் 4 ஸ்டேட்டில் பண்ணலாம் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பில்டர்ஸ் என்ன நீங்கள் அணுகுங்க. ரெண்டாவது நாங்களும் பில்டர்ஸ் நாங்கள் அப்ரோச் பண்ணிட்டு தான் இருக்கோம். நல்ல பெரிய பில்டர்ஸை நாங்கள் அப்ரோச் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கான ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கூடி வந்ததுன்னா டெஃபினட்டாக அந்த வேலையை நாங்கள் பண்ணலான்னு இருக்கோம். இது பில்டர்ஸ்க்கான சர்வீஸுன்ற மாதிரி நாங்கள் கொண்டு போயிருக்கோம். பில்டர் சர்வீஸ் சொல்லிட்டு இது ஒரு கான்செப்ட். இதுக்கான வேலைக்கான விஷயத்த உங்கள்கிட்ட விவரமாக சொல்லிட்டேன். ஏன்னா காரணம் சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. இதை நீங்கள் புரிஞ்சுக்கின்னு இந்த பதிவை நீங்கள் வாய்ப்பா எங்களுக்கான வாய்ப்பா நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். அடுத்தது பதிவு பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு பதிவும் சேர்ந்து சர்வீஸ் சொல்கிறேன். அது பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐ சர்வீஸ். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐ சர்வீஸ் நாங்கள் நம்மளுடைய சேனல்லையும் அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம்லையும் நம்ம பார்த்தீங்கன்னா விளம்பரம் நிறைய நாங்கள் ஆன்லைன் விளம்பரம் கொடுத்துட்டு இருக்கோம். என்ஆர்ஐ சர்வீஸ்னு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு 3 வீடு என்ஆர்ஐ சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். என்ஆர்ஐ சர்வீஸ்ன்றது என்னன்னா அதனுடைய விளக்கத்தையும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் இங்கே தமிழ்நாட்டில்
இல்லை இந்த 4 ஸ்டேட்ல நான் சொன்ன 4 ஸ்டேட்ல எங்கன்னா ஒரு இடத்துல நீங்கள் இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்ன நீங்கள் அணுகலாம். அதுக்கான உங்களுக்கு சட்ட ஆலோசனை சொல்லி நல்ல முறையில் அந்த சொத்தை வாங்கி கொடுத்து அந்த சொத்துக்கு நீங்கள் வீடு கட்டணும்னா அந்த வீடையும் நாங்கள் நல்லபடியாக கட்டி கொடுத்து அதுக்கப்புறமா அந்த வீடை வந்து நாங்கள் உங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்காம அந்த வீடை நல்லபடியாக மெயின்டைன் பண்ணி அதுக்கான வாடகையும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுப்போம். இல்லை நீங்கள் வீடை இடம் மட்டும் வாங்கினா போதும், அதை பாதுகாத்தா போதுங்க, யாரும் வேலி போடாமல் அது பண்ணால் பார்த்துக்கனாலும் அதையும் நாங்கள் சர்வீஸ் பண்ணி தரோம். இல்லை வீடு கட்டி அந்த வீட்டுக்கான வாடகை வாங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதையும் நாங்கள் பண்ணி தரோம். அதுக்கப்புறம் அங்கேருந்துமே ஒரு இடம் இங்கே நீங்கள் வாங்க போறீங்கன்னா அதையும் நாங்கள் பண்ணுறோம். அந்த மாதிரி சர்வீஸும் பண்ணுறோம். ரெண்டாவது வீடு மெயின்டெனன்ஸ் நீங்கள் கொடுத்துட்டீங்க, ஃபுல்லி மெயின்டெனன்ஸ், இபி, எலக்ட்ரிக்கல், பிளம்பிங்கு, அதுக்கப்புறம் எல்லா மெயின்டெனன்ஸும் வீட்டில் இது ஒயிட் வாஷ் எல்லாம் பண்ணணும்னா எங்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட அத்தனை சர்வீஸும் நாங்கள் வந்து அந்த வீட்டுக்கு பண்ணி கொடுத்து அதுக்கான காசுனாலும் எங்களுக்கு நியாயமான காசை நாங்கள் கேட்டு உங்களுக்கு வாங்கிப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐ சர்வீஸு. என்ஆர்ஐ சர்வீஸில் உங்களுக்கு சிறப்பாக உங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு ஒரு நேர்மையான நிறுவனமாக நம்ம கண்டிப்பாக ஜேஎம் ஃபவுண்டேஷன் கண்டிப்பாக இருக்கும். காரணம் என்னன்னா இன்னைக்கு நாங்கள் தொழில் ஆரம்பித்து நாளை விட்டு போகணுன்ற மாதிரி நம்ம ஒரு விஷயத்த பண்ணலை. ஏன்னா எனக்கு அப்புறம் வர சந்ததிகள் இந்த நிறுவனத்தையும் நம்ம கம்பெனி ஜேஎம் ஃபவுண்டேஷனை வந்து சிறப்பாகவும் திறம்படவும் நடத்தணுன்றதுக்காக தான் இதுக்கான மிகப்பெரிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணி இப்போ வந்து பில்டர் சர்வீஸ் கொண்டு போகிறோம். அடுத்ததாக என்ஆர்ஐ சர்வீஸ் கொண்டு போகிறோம். என்ஆர்ஐ சர்வீஸ்ன்றது ஒரு நேர்மையாகவும் நேர்த்தியாகவும் நாங்கள் பண்ணலான்றதுல ரொம்ப தெளிவாக முடியிருக்கோம். நம்ம நிறுவனத்தில் சட்ட ஆலோசகர் இருக்காங்க, எந்த தொந்தரவும் உங்களுக்கு வராது. நல்லபடியாக உங்களுக்கு அந்த வீடை மெயின்டைன் பண்ணி உங்ககிட்ட மாதம் மாதம் உங்களுடைய அக்கௌண்ட்லேயே நாங்கள் வந்து வீடை நாங்களே கட்டி நாங்களே மெயின்டைன் பண்ணி நாங்களே உங்களுக்கு ஒரு ரெண்ட்டை வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டில் பே பண்ணிவிடுவோம். அதுக்கு நீங்கள் வந்து ரெண்டாவது அந்த வீடை வந்து நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து நீங்கள் சிசிடிவி கேமரா மூலியம் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். உங்களுடைய மொபைல் ஆப்பை ரெடி பண்ணி கொடுத்துட்டோம்னா நீங்கள் அங்கேருந்தே உங்கள் வீடு எப்படி இருக்குது என்ன அப்படின்ற மாதிரி ஒரு 4 கேமராவில் 6 கேமரா போட்டு கொடுத்துருவோம். கம்ப்ளீட்டாக கேமராவில் நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கலாம். இது வந்து என்ஆர்ஐ சர்வீஸ். இதையும் நீங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை எங்களுக்கு நம்ம நிறுவனத்தை நீங்கள் தரணும்னு சொல்லிட்டு தாழ்மையாக கேட்டுக்கிறேன். ஏன்னா என்ஆர்ஐ சர்வீஸ்ன்றது கண்டிப்பாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற ஓனருங்களுக்கு சென்னையில் இருக்க இடம் எங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த இடத்த நம்ம வந்து இன்னொருத்தர் வந்து ஆக்குபை பண்ணுறாங்க, டபுள் டாக்குமெண்ட் ஆகுது. இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து இதே நான் நிறைய விஷயங்களை நானும் சால்வ் பண்ணி கொடுத்துருக்கேன். என்னுடைய சர்வீஸில் நிறைய பேருக்கு இடத்தையும் விற்று கொடுத்துருக்கேன். அப்புறம் வந்து சட்ட ஆலோசனை சொல்லியிருக்கேன். அப்புறம் அதுக்கான பட்டா விஷயங்கள் சொல்லியிருக்கேன். நிறைய விஷயங்கள் இருக்கும்போது தான் ஏன் இதை நம்ம ஒரு சர்வீஸாக பண்ணக்கூடாதுன்றதுக்காக காரணத்துக்காக தான் இதை வந்து என்ஆர்ஐ சர்வீஸை நான் கொண்டு போயிட்டு இருக்கேன். ஏன்னா நம்மளுடைய கம்பெனி வந்து ரெகுலராக வருஷம் நம்ம வீடு கட்டி கொடுத்துனே தான் இருக்கோம். எப்பவுமே ஒரு 100-150 பேர் நம்ம கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. ஏன் இதை நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சர்வீஸ்லாம் நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்லி யோசிக்கும் போது தான் ஓகே இதை நம்ம வந்து ஒரு சர்வீஸாகவே நம்ம கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமீபமாக ஒரு 3-4 மந்த்தாக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி நல்லபடியாக 3 வீடு நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம். இதுக்கப்புறம் திருப்பி 1 by 1 தான் மேக்ஸிமம் நம்மளால எவ்வளோ மெயின்டைன் பண்ண முடியுமோ அது வரைக்கும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால இந்த என்ஆர்ஐ சர்வீஸ் உங்களுக்கு ஏதாவது எங்களுடைய நிறுவனத்தின் மூலமா உதவிகள் தேவைப்பட்டா எங்களுடைய நம்பர் 9984380225 என்ற நம்பர் என்னுடைய நம்பர் விளம்பரத்தில் கீழே போயிட்டு இருக்கோம். அந்த நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்க. நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுக்கான ஆலோசனை நீங்க என்கிட்ட கேட்டு நீங்க வாங்கிக்கலாம். நீங்க எந்த கடையில உலகத்துல எந்த நாட்டில் இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்க. வாட்ஸ்அப் காலில் இருக்கேன். நீங்க நைட்டு காலையில 7:30 மணிலேருந்து நைட்டு 9 மணிக்குள்ள எப்போனாலும் எனக்கு கால் பண்ணுங்க. நான் உங்களுக்கான பதில கண்டிப்பா சொல்லுவேன். இந்த என்ஆர்ஐ சர்வீஸ் வந்து மிகப்பெரிய சிறந்த சர்வீஸ். ஏன்னா நேர்மையா இன்னைக்கு யாருமே வாழ்றது கிடையாது. அதுல நாங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 27 வருஷமா ஒரு கம்பெனி ரன் பண்ணி அதுக்கப்புறம் அதுல ஒரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 300 வீடை கட்டி கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு நல்ல சிறந்த ஒரு நல்ல நம்பிக்கையை நாங்க வந்து இந்த சமுதாயத்துல பெற்றதுனால்தான் சரி ஓகே நம்ம வச்ச நம்பிக்கை நம்ம மேல மத்தவங்க வச்ச வாடிக்கையாளர் வச்ச நம்பிக்கையை சர்வீஸா நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த என்ஆர்ஐ சர்வீஸ். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி நான் சொன்ன பாருங்க பில்டர் சர்வீஸ். இது எல்லாமே நம்ம வந்து நம்ம கம்பெனி சார்பா ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம் அடுத்தடுத்த விஷயங்களா. அதனால இந்த வாய்ப்பை எங்களுக்கு நல்லதொரு வாய்ப்பை கண்டிப்பா வாடிக்கையாளர் நீங்க ஏற்கனவே நீங்க நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்கீங்க. பிஸியா வேலை போயிட்டு இருக்குது. என்னால வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்ய முடியாத அளவுக்கு வேலை போயிருக்கு. அதனால ஒரு நல்ல அருமையான ஒரு வாய்ப்பை வாடிக்கையில கொடுத்துருக்கேன். இந்த வாய்ப்பையும் நீங்க கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் பணியோட தாழ்மையோட கேட்டுக்கிறேன்.
ஏன்னா வந்து இந்த 2 சர்வீஸ்ன்றது மிகப்பெரிய ஒரு எங்கள் கம்பெனிக்கு இனிமேல் ஒரு சவாலாக அதை எடுத்துட்டு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு குறைஞ்சது பில்டர்களுக்கு ஒரு 10 வீடு கட்டி கொடுக்கலாம். ஒரு மேக்ஸிமம் 5000 10,000 சதுரடி நம்மளுடைய கான்செப்ட். அவங்க 5000 சதுரடி 10,000 கொடுத்தாங்கன்னா குறைஞ்ச விலையில. காரணம் என்னன்னா நம்மளுடைய டைரக்ட் மெட்டீரியல்ஸ் நம்மளுடைய டைரக்டா நம்ம மெட்டீரியல் வாங்கி அவங்களுக்கு நேரடியா அவங்களுக்கு வேலையை செஞ்சு கொடுக்கும்போது நிறைய விஷயங்கள் எங்களால குறைச்சி எதிர்பார்த்ததை விட அவங்க கரெக்டான டைம் டியூரேஷன் டைம் ஒரு வருஷம் சொல்றாங்கன்னா நாங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மந்த்ஸ்லயோ 9 மந்த்ஸ்லயோ முடிச்சு அவங்க சாதிக்கும். காரணம் என்னன்னா நமக்கு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குதுன்றதுக்காக. இது வந்து பில்டர் சர்வீஸ்க்காக. அடுத்து என்ஆர்எஸ் அதுக்கான சர்வீஸும் நம்மகிட்ட இருக்கு. ஏன்னா எல்லாமே ஒரு சொத்து சம்பந்தப்பட்ட அத்தனை வேலையும் நாங்கள் பார்க்குறோம். ஆன்லைன்லேயே பட்டா நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், பிளான் வாங்கி கொடுக்குறோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் சர்வே பண்ணி தரோம். அப்புறம் அந்த லேண்ட்ல ஏதாவது பிரச்சனை இருந்தால் சட்ட ஆலோசனைகளை தரத்துக்கு நம்மளுடைய கம்பெனிக்குன்னு சொல்லி சட்ட ஆலோசனை நாங்கள் வச்சிருக்கோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அடுத்தடுத்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறதுனால உங்களுடைய சிறந்த ஒரு சர்வீஸை கண்டிப்பாக வாடிக்கையாளருக்கு என்னால் கொடுக்க முடியுன்ற நம்பிக்கை 100% எங்களுக்கு இருக்கு. அந்த வாய்ப்பை நல்லதொரு வாய்ப்பை கண்டிப்பாக வாடிக்கையாளர்களுக்கு இந்த 2 விஷயத்துக்கு கண்டிப்பாக தரணும்னு சொல்லிட்டு தாழ்மை கேட்டுக்கிறேன். இவ்வளவு நாள் பொறுமையா கேட்டு இருந்த வாடிக்கையாளர்களுக்கு என் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி வணக்கம். வாழ்க வளமுடன்.